ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ்லாம் நிறைய இருக்குக்கா, நிறைய தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது. நான் நிறைய தைக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோக்கு போகுது. நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுங்க. அப்பனா தான் உங்களால வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து காலையிலேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 11 மணிக்காவது முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 11 மணிலேருந்து நம்ம குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம வந்து இந்த டைமிங்ல மினிமம் வந்து ஒரு 5 ப்ளவுஸா தைக்க முடியும். நீங்க 1 ஹவர் நான் தைக்கிறேக்கா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா கூட உங்களால வந்து கண்டிப்பா 5 ப்ளவுஸ் தைக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் முந்தின நாள் நைட்டே பண்ணா மட்டும்தான் என்னால தைக்க முடியும். இன்னைக்கே வெட்டி இன்னைக்கே தைக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். அதனால நீங்க வந்து கட் பண்ற வேலை எல்லாமே வந்து முந்தின நாளே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 5 ப்ளவுஸ் இப்போ 3 ப்ளவுஸ் இது வரைக்கும் நான் தச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு 5 ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. 5 ப்ளவுஸும் கட் பண்ணி அதுக்கு தேவையான நூல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. காலையில வந்து ஒரு 11 மணிக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இடையில வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் எந்திரிச்சுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களால வந்து 5 ப்ளவுஸ் கண்டிப்பா தைக்க முடியும். இப்படிதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரே நாள்ல வந்து 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்க 10 ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மல் டயத்துல வந்து நமக்கு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தச்சா போதும். ஆனா வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்போது, நிறைய ப்ளவுஸ் நம்ம கையில இருக்கும்போது, நம்ம வந்து 2 2 தச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சீக்கிரமா முடிக்க முடியாது. அதனால கையில ப்ளவுஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாவும் தைக்க பழகணும். அதே மாரி நிறைய ப்ளவுஸும் ஒரு நாளைக்கு தச்சா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் வெளியில போகும். நமக்குமே வருமானம் வரும். இன்னொன்னு நேத்து வந்து எனக்கு கிட்டத்தட்ட 12 ப்ளவுஸ் கிட்ட தைக்க வேண்டியிருந்துச்சு. நான் இது எல்லாமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம தச்சதுனால தான் என்னால வந்து ஒரு நாளைக்கு 12 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்க முடிஞ்சுது. என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு பல்கா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. கல்யாண ஆர்டர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு 12 ப்ளவுஸ் கிட்ட நான் குடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த ப்ளவுஸ வந்து நேத்து ஒரே நாள்ல உட்கார்ந்து தான் தைக்கிற மாரி இருந்துச்சு. எப்பவுமே வந்து நம்ம வேலை செய்றதுக்கும் சரி, நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு உழைப்பு போடுறதுக்கும் வந்து நம்ம தயங்கவே கூடாது. அப்பனா தான் நம்ம நிறைய சம்பாதிக்கவும் முடியும். நிறைய கஸ்டமரையும் உருவாக்க முடியும். ப்ளவுஸுமே அடிக்கடி வந்து நம்ம தச்சு குடுத்துட்டே இருக்க தான் வீட்ல வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தேங்காம இருக்கும். எப்பவுமே வந்து வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நிறைய ப்ளவுஸ் வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, எப்படி தைக்க போறோங்கிற பயத்திலேயே வந்து தைக்க ஓடாது. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து கையில இருக்க ப்ளவுஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணி இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணுங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கும்போது, இடையில இடையில வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வரதான் செய்யும். நம்ம அதையும் தைக்க தான் செய்யணும். இந்த மாரி தான் போகும். உங்களுக்குமே வந்து நிறைய ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நேத்துமே வந்து எனக்கு எல்லா ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அதாவது ஊக்குலாம் வச்சு முடிச்சு நான் ஒரு 10:30 மணிக்கு தான் கஸ்டமருக்கே கால் பண்ணேன். அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. எப்பவுமே வந்து இந்த மாரி பல்கா அதாவது ஒரே அளவு தான் பல்கா தைக்கிறீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, காலையில எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும், மதியத்துக்கு மேல எவ்வளோ தைக்கணும், அப்புறம் ஈவினிங் நைட் டைம் எவ்வளோ தைக்கணும் அப்படிங்கிறத கிளியரா வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்து நான் 2 ப்ளவுஸ் தாங்க தைக்கிறேன். நான்லாம் எப்படிக்கா வந்து 8 ப்ளவுஸ் 9 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி கேட்காதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க 2 ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வைங்க. அந்த ப்ளவுஸ் இருக்கத பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன தோணும் அப்படின்னா, நீங்க வந்து இதையும் தச்சிரலாமே அப்படிங்கிற மாரி தோணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம தைக்க ஆரம்பிச்சுருவோம். அதே மாரி நெறைய ப்ளவுஸ் தைக்கும்போது தான் நமக்கு ஸ்பீடு எவ்வளோ வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ பார்க்குற டெய்லர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும். ஒருவேளை வந்து ஒரு சிலர் வந்து 1 1/2 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் தைப்பாங்க. ஒரு சிலர் வந்து 1 மணி நேரம் தைப்பாங்க. ஒரு சிலர் வந்து 50 நிமிஷம் நான் தைப்பேங்க அப்படிங்கிற மாதிரி தைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு டைமிங்ல தைப்பீங்க. அது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் மாறுமே தவிர, மற்றபடிக்கு நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா டைமிங் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம ஸ்பீடா தைக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம கை வந்து அதுக்கு பழகி இருக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. டைம் வந்து கம்மி பண்ணணும். பிளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்கிற அளவு வந்து ஜாஸ்தி பண்ணணும். உங்களுக்கு வந்து நிறைய பிளவுஸ் வரும்போது உங்களால எல்லா பிளவுஸுமே தச்சு கொடுக்க முடியும்.
ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் தைக்கிறேன்க்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிப்பீங்க. எப்பவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, அதுல இருந்தா மட்டும் நம்மளால வந்து அதுல ஜெயிக்க முடியும். அதே மாரி அந்த தொழில வந்து நம்ம அடுத்த இடத்துக்கும் கொண்டு போக முடியும். நமக்கு ஒரு தொழில் தெரியும். நெறைய பேர் வந்து தொழில கத்துக்கணும், நெறைய சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களால கத்துக்க முடியல. அவங்களுக்கு வரலன்னு வந்து யோசிக்கிறாங்க. ஆனா நமக்கு அந்த தொழில் தெரியும். நம்ம வீட்ல இருந்து தைக்கிறோம். நமக்கு ஆர்டருமே நெறைய வருது. ப்ளவுஸுமே நெறைய இருக்கு அப்படின்னா, நீங்க உங்க டயத்த வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து கிடைக்கிற டயத்த வந்து பயன்படுத்தி நீங்க வந்து சம்பாதிக்க கத்துக்கோங்க. எத்தனையோ பேர் இந்த தொழில கத்துக்கிட்டு வீட்ல இருந்து தைக்கிறேன்க்கா, எனக்கு ப்ளவுஸே வரல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து ப்ளவுஸ் நெறைய வருது அப்படின்னா, அத வந்து நம்ம கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேங்குதுக்கா அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப தான் வந்து தொழில் பழகியிருக்கீங்க. இப்ப தான் வந்து வீட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து லேட் ஆகும். நீங்க அதுக்காக வந்து நான் நல்ல டெய்லர் கிடையாது, எனக்கு வந்து ப்ளவுஸே வராது அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா வரும். கிடைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ, அதாவது ஒரு சாரி ஃபால்ஸ் அடிக்க வந்தாலும் சரி, இல்ல ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சாரி முந்தி அடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கிறது, இல்ல வந்து இன்ஸ்கர்ட் வந்து உள்ள அடிச்சு குடுக்குறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணும்போது தான் கஸ்டமர் வந்து உங்களுக்கு 4 பேர் தெரிவாங்க. அவங்களும் ஒரு ப்ளவுஸ் குடுத்து பார்ப்பாங்க. கரெக்ட்டா தைக்கிறாங்களா அப்படிங்கும்போது. அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த நீங்க வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து ரீச் பண்ண முடியும். இப்ப வந்து பெரிய டெய்லரா இருக்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸாவது வராதா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறவங்க தான். அதனால மட்டும் தான் நானுமே வந்து எந்த ப்ளவுஸ் வந்தாலுமே நோன்னு சொல்லாம, எந்த நைட்டா இருந்தாலும் தைக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அந்த ஒரு ப்ளவுஸ் வராதான்னு யோசிச்ச காலம்லாம் உண்டு. அப்போ வந்து தையக்கூலியே வந்து ஒரு ரூ. 50 தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு ப்ளவுஸ் வந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி யோசிப்போம். மாசத்துல ஒரு 10 ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாரி தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல எனக்குமே இருந்துச்சு. போக போக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளோட தையல் வந்து ஒவ்வொரு இடமா வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நீங்க தச்சு பழகும்போது தச்ச ப்ளவுஸ்க்குமே சரி, இல்ல இப்போ 2 வருஷமா நான் தைக்கிறேன்க்கா அப்படிங்கிறவங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ உள்ள தச்ச ப்ளவுஸ்க்கும், இப்ப தைக்கிற ப்ளவுஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது ஒவ்வொன்னும் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ பார்த்து, இன்னொருத்தவங்க வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல நெறைய விஷயம் நம்ம கத்துக்க முடியும். அதே மாரி ஒரு சில ப்ளவுஸ வந்து நீங்க பார்க்கும்போதே வந்து நெறைய விஷயம் வந்து கத்துக்க முடியும். உங்க தொழில்ல வந்து நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்டின்னா, ஒரு சில ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வரும்போது, இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கே! அப்டிங்கிறது நமக்கே தோணும். அப்ப அதுல என்ன பண்ணியிருக்காங்க? அதனால நல்லா இருக்கு அப்டிங்கிறத பார்த்து, அதே நம்ம வந்து கத்துக்க ட்ரை பண்ணணும். இந்த தொழில பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்டிங்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நெறைய பேர் வந்து இன்னுமே நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நானுமே நெறைய ப்ளவுஸ்லேருந்து, நெறைய அளவு ப்ளவுஸ் வர்றதுலேருந்து நெறைய விஷயம் வந்து நானும் கத்துக்கிட்டு தான் செய்றேன். அதனால நீங்க எப்பவுமே வந்து இந்த தொழில்ல இருக்கிறீங்க அப்டின்னா, அப்டேட் ஆயிட்டே இருங்க. எனக்கு இந்த டிசைன் வரும், இந்த டிசைன் வராது அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்காம, எல்லா டிசைனுமே பண்ற மாரி தான் இருக்கும். இது எனக்கு தெரியும், தெரியாதுன்னா நம்ம வந்து இந்த தொழில் வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியாது. அதனால நீங்க ப்ளவுஸ் மட்டும் தான் நான் தைப்பேன்க்கா, மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாம, நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணா எல்லா விஷயமே வரும். நார்மல் ப்ளவுஸ் உங்களால தைக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா டிசைனர் ப்ளவுஸும் உங்களால தைக்க முடியும். அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க கரெக்ட்டா பண்ணிருவீங்க. அந்த மாரி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் கேட்குறாங்க. எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியலக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ப்ளவுஸ்ல அத ட்ரை பண்ணுங்க. இல்ல வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து லைனிங்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து கஸ்டமரோட இதுல பண்ணுங்க. பயமா இருக்கு அப்படின்னா, அதனால நீங்க வந்து அத தெரியாது அப்படின்னு சொல்றத விட நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணாமயே வந்து எதுவுமே தெரியாது, தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கோம் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா தெரியாது. அது வந்து தச்சதுக்கப்புறம் என்ன யோசிப்போம் அப்டின்னா, இவ்வளோதானா? இதுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டோமா? இதுதான் தெரியாதுன்னு சொன்னோமா? அப்டிங்கிற மாரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து எந்த டிசைனாலும் உங்களால தைக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. அதே மாரி அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணும்போது, டிசைனர் ப்ளவுஸ் வந்து இப்ப தான் நீங்க ஸ்டார்ட்டிங்ல கத்துக்கிறீங்க அப்டின்னா, கொஞ்சம் ரேட் கம்மியா வாங்குங்க. அப்ப நெறைய டிசைனர் ப்ளவுஸ் வரும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து நம்ம பர்ஃபெக்ட்டா தைக்கிறோம். எந்த டிசைன் குடுத்தாலும் என்னால தைக்க முடியும் அப்படிங்கிறம்போது, கொஞ்சம் ரேட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம கத்துக்கும்போது வந்து நெறைய ப்ளவுஸ் வந்தா தான் நம்மளால வந்து நெறைய டிசைன் வந்து ட்ரை பண்ண முடியும். அதே மாரி உழைக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. எனக்கு இந்த டைம் கிடைக்குது, இந்த 1 ஹவர் கேப் கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா தச்சுருங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு வந்து அ வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாளைக்கு தான் அந்த ப்ளவுஸ் குடுக்கணும். நம்ம இன்னைக்கே தச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே நாளைக்கு தச்சுக்கலாம் நம்ம விட்டுட்டோம். நாளைக்கு வந்து ஷடவுனு இல்ல வெளியில எங்கேயாவது போ வேண்டிய வேலை வந்துருச்சு. இல்ல நமக்கு உடம்பு சரியில்ல. அந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த ப்ளவுஸ் நம்மளால தைக்க முடியாது. அப்புறம் கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுவோம். அதனால எப்பவுமே வந்து வீட்ல இருந்து தைக்கிறவங்க முந்தின நாளே வந்து தைக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோல சொல்ற மாரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேரா நம்ம வந்து தச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணும்போது நம்ம உட்கார்ந்து தச்சுட்டு இருக்கோம்.
அப்படின்னா கஸ்டமர் வந்துருவாங்களோங்கிற பயத்துல நம்ம தைக்கும்போது ஏதோ ஒரு பதட்டத்துல வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுல எத்தனை பேர் வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ளவுஸ் குடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே வரும் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. மறந்துருவேன். அந்த ப்ளவுஸ் குடுத்ததையே அவங்க ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும். அதனால உங்களுக்கு முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அக்கா எனக்கு 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, 3 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னு யோசிக்காம, இல்ல நானுமே வந்து 5 ப்ளவுஸ் தைக்க முடியும், 6 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமயே வந்து எனக்கு இது வராது, எனக்கு டைம் இல்ல, வீட்டு வேலையே சரியா இருக்கு அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா, எல்லா டைமும் வந்து நம்ம தைக்க முடியாம தான் போகும். இல்ல நான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த ப்ளவுஸ் தச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க தைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து ஒரு நாளைக்கு நீங்க தைக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்காமயே என்னால முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லாம, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சவங்கலாம் இருப்பாங்க. ஆனா போக போக வந்து நம்ம வந்து நெறைய கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ், 12 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும். அதனால ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.